இரண்டு கண்களையும் மூட நெற்றி கண்ணானது திறக்கிறது. நெற்றி கண்ணி திறக்கக்கூடிய வேளையிலே நெற்றி கண்ணிலே இருந்து அனல் ஆனது தெரிக்கின்றது. தெரிக்கக்கூடிய அனலை கப்பலையிலே ஏற்றி வேள்வி குளிக்களை கொண்டு போட்டார்கள் தெய்வாதி தேவர்கள் எல்லாம். வானம் மட்டும் பூமி மட்டும் வளர்கிறது அக்கிரியானது. அந்த ஓங்கி வளர்ந்த வேள்வியானதிலே அந்த வேள்வி கொடியிலே இருந்து ஒருக்கள் எல்லாம் எப்படி வளர்கிறது பாருங்கள். இந்திர நாரோட உருவது வளர, நாரோட உருவது வளர, நாரோட உருவது வளர, இந்திர நாரோட உருவது வளர, நாரோட உருவது வளர, நாரோட உருவது வளர, பார்வதி நாரோட உருவது வளர, பார்வதி நாரோட உருவது வளர, சிவனோட உருவது வளர, பிரபலான சக்தியை உருவது வளர, பிரபலான சக்தியை உருவது வளர, உருவது வளர, உடலாக வளர, காலும் கையும் உருவது வளர, காலும் கையும் உருவது வளர, திருமயிலானது உருவது வளர, திருச்சமையளவும் உருவது வளர, உருவது வளர, திருச்சமையானது உருவது வளர, கைகோட்டு செடி உருவது வளர, கைகோட்டு செடி உருவது வளர, காலிலே பல்லே உருவது வளர, காதிலே தோடு உருவது வளர, காதிலே தோடு உருவது வளர, வெள்ளையானது உருவது வளர, கால்கொலுசானது உருவது வளர, கால்கொலுசானது உருவது வளர, மோகனமாலை உருவது வளர, பட்டாடையானது உருவது வளர, பட்டாடையானது உருவது வளர, கவளக்கடை உருவது வளர, மோகனமாலை உருவது வளர, மோகனமாலை உருவது வளர, பாலது உருவது வளர, மான்வள வாயுதம் உருவது வளர, மான்வள வாயுதம் உருவது வளர, அன்பறையானது உருவது வளர, பாலது உருவது வளர, பாலது உருவது வளர, நம்மது உருவது வளர, அழகுள்ள வேள்வி குளியது நதியே, அழகுள்ள வேள்வி குளியது நதியே, கட்டிய துறவைகள் வாழ, தெய்வார்கள் எல்லாம் பூமாரி சொரிய, தெய்வார்கள் எல்லாம் பூமாரி சொரிய, தேவர்கள் மத்தளப்பட்ட அந்த அழகுள்ள வேள்வி குளியது நதியே, அழகுள்ள வேள்வி குளியது நதியே, சக்திக்கும் இளைய சக்தி ஆகிய என் தாயாய பிரம்மராக சக்தி அம்மை வந்து பிறந்திடுவாள். பிறவிகளானால் இப்படி உள்ளோம், பிறவிகளானால் இப்படி உள்ளோம், தரநாளுட திருவருளாலே அந்த அழகுள்ள வேதி குளியது நதியே, அழகுள்ள வேதி குளியது நதியே, பிரம்மராக சக்தி அம்மைதான்
ஆஹா. அம்மையானவள் பக்கச்சடை பவளச்சடை 16 சடையிலங்க உச்சிப்பெரு நெற்றிப்பெரு உயிர் விடையில் திருவண்பிறை சரி. வால் ஒருகை மழு ஒருகை மணிச்சோல ஆயுதம் ஒரு கையிலை புலம்ப திரிசூலம் ஒரு கையிலே திருப்பிறப்பானது ஒரு கையிலே பட்டெடுத்து முட்டாங்கிட்டு பகவானை கைதொழுது கும்பிட்டாள். கைலாச மலையிலே வந்து பகவானை அடிபணிக்க நிற்கின்றாள். ஆஹா. ஏ பகவானே அம்மா. பொன்னரனே 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 மகதேவா மகதேவா எத்தனையோ பிறவி செய்தே ஈஸ்வரனே மகதேவா இதற்கு வரமதுரா ஈஸ்வரனே தாருமையா எனக்கு வரம் தாரோ வரம் தாரோ வழிபடரா வரம் தாரோ பார்த்தாள் வாருங்கள் என் தாயாகிய பிரம்மராக சக்தி அம்மையானவள் ஆமா. கைலாச மலையிலே வந்து பகவானை அடிபணிக்க நிற்கின்றாள். ஆஹா. பகவானே அம்மா. என்னை பிரிவு செய்தீர்களே அம்மா. எனக்கு அநேக வரங்கள் எல்லாம் தாருங்கள் சுவாமி. எக்கச்சக்கமான வாழ்த்தி வரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் தாயே. அம்மா பிரம்மராக சக்தி அம்மா இறைவா. உனக்கு வரம் தானே வேணும். ஆமா. நான் தாரேன். ஆஹா. ஆனால் வரம் உனக்கு வேணும். வரம் உனக்கு வேணும். ஆறுதலே சொல்ல கேளா. நீ இருந்தால் தலைகளாயும் அந்த இந்திராணி மலையதிலே ஆகி இருந்தால் தலையாயோ இருந்தால் தலையாயோ இந்திராணி மலையதிலே அம்மா பிரம்மராக சக்தி அம்மா இறைவா. உனக்கு வரம் தானே வேண்டும். ஆமாம் சுவாமி. உன்னை நான் எதற்காக பிறவி செய்தேன் தெரியுமா? காரணத்தை சொல்லுகிறேன். தெய்வாதி தேவர்கள் எல்லாம் எனக்காக வேண்டி திருப்பார் கடலிலே சென்று அழகான ஒரு பொன்னரைய மாலையை கடைத்துக் கொண்டு வந்தார்கள். சரி. வரக்கூடிய வழியிலே ஈகிருந்தால் தலையாகி வெந்திராணி மலையிலே ஆஹா. வாழ்த்து வருகின்றான் சங்கவெள்ள கவனமோடி சரி, சரி. மாலையை பறித்து விட்டார். இறைவா. அம்மா அந்த சட்ட வெள்ளனுடைய தலையரத்தை சரி. நீ அந்த மாலையை கொண்டு வந்தால் ஆஹா. உனக்கு அநேக வரங்கள் எல்லாம் நிச்சயமாக நான் தருவேன். அந்த வார்த்தையை காதில் கேட்டால் தாயாகி அம்பிகை பிரம்மசக்தி தேவியானவள். சுவாமி, அம்மா. நான் போறேன். புறப்படு. பாருங்க நீங்க சொல்லி நான் போகாம இருப்பேனா சுவாமி? அதை சொல்லு தாயே. ஆனால் ஒன்று என்ன ஒரு கேள்வி வைக்கிறாய் சுவாமி. தாயே? ஆமா என்ன? அவன் ஒரு ஆண் தானே. ஆமா. இது பாருங்கள் சுவாமி, என்னம்மா? அவன் ஒரு ஆண் அல்லவோ, நானும் ஒரு பெண் அல்லவோ, ஆணோடு போர் புரிய ஆகாது. எனக்கு ஒரு தம்பியரை உதவி செய்தாரும் என்றார். சுவாமி, அவன் ஒரு ஆண், நான் ஒரு பெண். அதுல நினைப்பு வேறுபாடு இருக்கு. பாருங்க சுவாமி, நான் ஒரு பெண், அவன் ஒரு ஆண். ஆமா. ஆணோடு போர் புரிய என்னால் முடியாது. தாயே,
முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பிரம்மசக்தி அம்மா முடியும். ஆனாலும் என்ன தாங்கள் எனக்கு துணையாக ஒரு தம்பியை பிறவி செய்து தர வேண்டும். இதுதான் விஷயமா? ஆமா, ஆணோடு போர் புரிய வேண்டுமையானால் உனக்கு ஒரு தம்பி உடையவன் வேண்டும் என்று கேட்கிறார். கண்டிப்பாக வேண்டும் சுவாமி. நியாயமான ஒரு வார்த்தை தானே. பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். அந்த வார்த்தையை காதலை எட்டு பொழுது பார்த்தார் பகவான். சரி, மாறி ஆடும் சிவபெருமான் வேள்வி குளியதிலே வந்து திருநடனம் ஆடுகின்றார். எப்படி எப்படி ஆடுறார் தெரியுமா? ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே, 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே. ஆடுகிற மன்னர் 24 கோடி, அந்த 54,000 சங்கத்தை சொல்லிட, ஓடும் அசுரிட தேவர்கள் சொல்லிட, ஒத்தப்படும் மகிழ்ச்சிகள் ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே, 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே. மகளிகம் தையமாசி கொண்டேனோ, மங்களை சுத்திரை வைகாசி ஆடியோ, ஆறுமுகன் நாடி ஆவணி கொண்டையை வைகசி காசியோ, ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழனோ, நல்ல விழிச்சனி ஞாயிறு கொண்டாரே, ஆயுமலை கண்டார் 24 ஆய்ந்தது ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே, 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே. பாடகம் கட்டி சிலம்பு குலவிட, பட்டு சின்னாரிகள் இங்கு குலாவிட, தொண்டோ கருகிற தொண்டோ தொண்டு ஆதிசிவன் நமக்குள்ளாட, ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே, 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே. இந்த விதமாகவே பகவான் சரி, பார வேள்வி கொடிகளை தாயார் பிரம்மராக சக்தி அம்மையுடைய வார்த்தையை காதிலே கேட்டு அவருக்கு சொல்லி ஒரு தம்பியரை விரைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வேள்வி குழி ஆனதிலே வருகிறாரே ஆண்டவன் சிவபெருமான். வேள்வி சுத்தி திரு நடன கூத்தானது ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி திருநடனம் ஆடக்கூடிய சமயத்திலே ஆதிசிவன் திருநடனம் ஆடினதினாலே, ஆதிதீபம் திருநடனம் ஆடினதினாலே, ஐவரம் திருநடனம் ஆடினதினாலே, அந்த ஆண்டவனார் வேலையிலே வேர்வையது வடிக, ஆண்டவனாலே விதிலே வேலையிலே வலிய, வேர்வையதை தலைவாரி வேள்வியிலே விட்ட போதே, அந்த உருவளர திருவளர உத்திரமுகம் வளர, வளர விதி வளர முத்தமுகம்
குழியிலே பகவான் திரு நடனம் ஆடக்கூடிய சமயத்திலே பகவானுடைய நெற்றியிலே வியர்வையானது வடிகிறது. வேலையிலே வந்த வியர்வை வெளித்தப்படி வேள்வியிலே விட்டறியக்கூடிய சமயத்திலே அந்த ஆடவனிட்ட அந்த வியர்வை துளியானது கரு உருவாகவே வளர ஆரம்பிக்கிறது. உருவாகவே கால் வளர, கை வளர, கண்போக்கு செவி வளர, மார்பு வளர, பட்டினை போல் கண்ணிலங்க அழகு திருவேள்வி குழியிலே பரசுரபக்காரன் என்று பரமேசக்காரன் என்று மலராகி வந்து பிறக்கின்றார். வேள்வி குழியில பிறந்த ஆதாளி ஒட்டுக்கொண்டு வேள்வி குழியை விட்டு கரையில வருகின்றார். ஆண்டவனே இல்லறனை சிவனாரே ஏழு மகதேவா எனக்கு வரும் பார்வையா பகவானே, என்னை பிறவி செய்தீர்களே, காரணம் என்ன? அப்பா, நீ இந்த வேள்வியில பிறந்ததன் காரணமாகவே சரி உனக்கு நல்லபடியாக வீரத்தையும் தீரத்தையும் தந்தது மட்டுமல்ல, தாயாகிய பிரம்மசக்தி தேவி அம்பிகையோடு சேர்த்து அங்கே சட்டமுண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத முகுடன் இந்திராணி மலையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். சரி, தேவாதி தேவர்கள் பொன்னறிய மாலையை கடலிலே பிறவி செய்து எனக்காக கொண்டு வரக்கூடிய வேளையிலே மாலையை இடைவெளியிலே பறித்து அந்தரத்திலே மாயமாக மறைந்து விட்டானா. கொல்லாத சண்டமுண்டனுடைய தலையறுத்து அவன் இடத்தில் இருக்கக்கூடிய பொன்னறிய மாலையை கைலாசம் மீட்டு கொண்டு வர வேண்டும் மகனே. அப்படியே ஆகட்டும் சுவாமி. இதுதான் நீ செய்யக்கூடிய முதல் வேலையில செஞ்சு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கைய நீ கேட்கைய வரும். அந்த வரத்தையே நான் உனக்கு தந்து கேட்காத வரத்தையும் அள்ளி தருவேடா. ஏ பகவானே, என்ன இந்திராணி மலையதிலே போக வேண்டும் என்று சொல்கிறீர்களே, கால்நடையாய் போவேனோ போவேனோ அதாவது ஈருந்தால் தலையாகி இந்திராணி மலைக்கு போகணும்னு சொல்றீங்களே, கால்நடையாக போக முடியுமா? அது வேற இருக்கா சுவாமி? உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்குல்ல, காளை வாகனம். உங்க அம்மா அதாவது உங்கள் மனைவி பார்வதிக்கு சிங்க வாகனம், சிம்ம வாகனி. சுவாமி, மூத்த மகன் விநாயகனுக்கு மூஞ்சூர் வாகனமாக இருக்கிறார். இந்த பாருங்க, இளைய மகன் செந்தூர் வடிவேலனுக்கு மயிலேறு வாகனம், மயிலை வைத்திருக்கின்றார். சகி பகவானுக்கு காக்கை வாகனம் இருக்கின்றது. யமனுக்கு எருமைக்கடை வாகனம் இருக்கிறது. பிரம்மதேவனுக்கு அன்னப்பறவை வாகனமாக இருக்கிறது. பத்திரகாளிக்கு அம்மாக்கு சிங்கமானது வாகனமாக இருக்கிறது. முத்தார் அம்மனுக்கு அம்மா உப்பு சிங்க வாகனம் தான். சுவாமி, எல்லாருக்கும் வாகனம் இருக்கிறேன் சுவாமி. எனக்கு மட்டும் ஒரு வாகனம் வேண்டாமா? இதுதானா? நான் கால்நடையா நடந்து போக முடியுமா? அப்பா, சொன்ன சொல்லை சொல்லவர் காப்பாற்ற வேண்டுமே. ஆனால் உனக்கு ஒரு வாகனத்தை பிறவி செய்து பார்த்தார் பகவான்.
மாறியாடு ஈஸ்வரனா மாறியாடு ஈஸ்வரனா மாயமுத்தே வார்த்தை கேட்டு மாறியாடு ஈஸ்வரனா மாறியாடு ஈஸ்வரனா மாயமுத்தே வார்த்தை கேள்விக்குழி ஆனதிலே பகவானோட திருவருளா மாறவேலியே புள்ளியதிலே வெள்ள நல்ல புறவியதே வெள்ள நல்ல புறவியதே அழகுடனே பிறந்திடுமா வாகனம் என்று சொன்னவுடனே பார்த்தார் பகவான். அதாவது அந்த வேள்வி கொள்கையிலே மாறியாடும் ஈஸ்வரனார் திருநடனம் ஆடி இருக்கும் போது சரியம்மா வெள்ள நல்ல குதிரையானது வந்து பிறக்கின்றது. ஏங்கப்பா அந்த குதிரையுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது தெரியுமா? முன்னங்கால் இரண்டதற்கும் சொல்லிட்டு அவை பின்னங்கால் இரண்டதற்கும் முன்னங்கால் இரண்டதற்கும் சரி ஜல் ஜல்னு தங்கத்தாலே கொலுசுமிட்டிருக்கு. பின்னங்கால் இரண்டிலும் அதே மாதிரி தான் வெள்ளியாலே ஜல்லு ஜல்லுன்னு கொல்லக்கூடிய ஒரு கொலுசு. அப்படி நாம சுட்டி குதிரையானது அப்படியே மெதுவாக வேள்விக்குழி விட்டு கரையிலே வருகிறது. அந்த நேரத்திலே பார்த்தார் பகவான். சுவாமி உனக்கு ஏற்ற வண்ணமாகவே அழகான ஒரு தந்திரமான ஒரு குதிரை. அப்படியே குதிரை என்பது சாதாரணப்பட்டது கிடையாது. மண்ணிலே இருக்குமையானால் விண்ணிலே மாயமாக பறந்து வரும். அடே அப்பா விண்ணிலே பறக்கக்கூடிய வேளையிலே மண்ணிலே வந்து குதித்து ஆடக்கூடிய குதிரை. வட்டமிட்டு ஆடும் சுழன்று ஆடக்கூடிய நயனமிட்டு ஆடக்கூடிய ஒரு சிங்கார குதிரையை நான் தெரிவு செய்திருக்கிறேன் அப்பா. சுவாமி வெற்றி வீரராக செல்லக்கூடிய உனக்கு இந்த குதிரை வாகனம் சரியான ஒரு வாகனமாக இருக்கும். அப்படி மகனே நீ பெயர் பெற்றது மட்டுமல்ல வேறு கேட்ட வண்ணமாக வரத்தை வாங்க வேண்டுமையானால் ஒன்றைய மாலை கொண்டு வர வேண்டும். கண்டமுண்டனை சம்ஹாரம் செய்ய வேண்டும். காரியத்துல குறிக்கோள்ல கண்ணோட்டமா இருக்கணும். சரி அப்போ எனக்கு என் தம்பிக்கு குதிரை கொடுத்தீங்களே எனக்கு பார்த்தார் பகவான். தாயாகி அம்பிகை பிரம்மசக்தி தேவிக்கல்லவா நான் முதலிலே ஒரு வாகனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தார் பகவான். நல்ல நல்ல ரதமதமோ ரதமதமோ சக்தி
சொன்னார்கள் ஆமா நீ இருந்தால் தலையாகி இந்திராணி மலை எதிரே போக வேண்டும் என்று சொல்லி சரி பிரம்மராக சக்தி அம்மை ஆனவள் தேரேற மாய முத்து குதிரை ஏற 4 கோட்டை வாசலையும் நலமுடனை சுற்றி வந்து தெரியுமா அப்படியே புறப்பட வேண்டும் என்று சொல்லி வழிகள் நல்ல வழி கடந்து எங்கே வருகின்றன பாருங்கள் மகாசி பட்டமல்லையே மலையே